இந்த குழந்தை உண்மையில் 30 வயது. இப்போது எப்படி சொல்வீர்கள்? இதோ இதன் பிறப்பு ஜூலை 26, 2025 அன்று தேடஸ்டெனியல் ஃபர்ஸ். ஆனால் இது அதன் தாயிடமிருந்து வெளிவந்த போது, அதாவது முட்டையின் வடிவில், அப்போது 1994 ஆண்டிலேயே இதை உரைப்படுத்தி வைக்கப்பட்டது. நீங்கள் அந்த மருத்துவமனைகள் பற்றி கண்டிப்பாக கேட்டிருப்பீர்கள். அவை எம்ப்ராய்ஸ்களை ஃப்ரீஸ் செய்து விடுகிறார்கள். தாயின் முட்டையை சேமித்து வைக்கிறார்கள். ஏனெனில் பலருக்கு குழந்தை இல்லை. எனவே அந்த மக்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். 11,148 நாட்கள் இது ஃப்ரீசரில் இருந்தது. அது கூட தீவிர ஃப்ரீசரில் மற்றும் வெப்பநிலை -109, 60. ஒரு வாழ்க்கையை உயிருடன் வைத்திருக்க இத்தனை வெப்பநிலை அவசியம். மற்றும் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு 2025 ஆம் ஆண்டில் லிண்ட்சே மற்றும் டீம்பர்ஸ் என்ற வாதாபிதா ஒரு மருத்துவமனைக்கு சென்றார்கள். அவர்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இதே முட்டை கிடைத்தது. 1994 ஆண்டு மற்றும் இந்த எம்பிரியோவின் உண்மையான தாயின் பேர் லிண்டா. விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள், யாராவது தாயின் முட்டையை -109 டிகிரி செல்சியஸில் சேமித்து வைத்தால் அதை நாமே அடுத்த நூற்றாண்டிலும் பிறக்கச் செய்யலாம். வெப்பநிலை -109 என்ற அளவில் நிலைத்திருக்க வேண்டும், கொஞ்சம் கூட குறையக்கூடாது. இந்த நிலையில் வைத்தால் காலாவதி தேதி கிடையாது, நிரந்தரமாக வைத்திருக்கலாம். இப்போது நம் உலகத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருந்தது. இயற்கையாக பிறக்காத குழந்தைகள், அதாவது உறைந்த முட்டைகள் அல்லது டெஸ்ட் டியூப் குழந்தைகள் போன்றவை. யாராவது தெரிந்தால் இது டெஸ்ட் டியூப் குழந்தை என்று சொல்வார்கள், இது மனிதன் அல்ல என்று சொல்வார்கள். ஆனால் அமெரிக்க நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு விதியை வெளியிட்டது. இவர்கள் சட்டபூர்வமான மனிதர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். தேதிகள் இல்லை, அற்புதம் என்று எந்த ஒரு தாயின் முட்டையை தொழில்நுட்ப ரீதியாக யாராவது சேமித்து வைத்தால் இன்று முதல் 500 ஆண்டுகளுக்கு பிறகு 2500வது ஆண்டிலும் அவன் பிறக்க முடியும்.